சந்தை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டின்னர் ரெசிபி. ஈவினிங் டிஃபன் ரெசிபியாவும் வச்சுக்கலாம், இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ரெசிபியோட பேரு குதிரைவாலி பெசரெட். பெசரெட் அப்படிங்கிறது ஆந்திராவை சேர்ந்த ஒரு சிற்றுண்டி வகை டிஃபன் உணவு. இது பேசிக் இன்கிரிடியன்ட் கிரீன் கிராம், அதாவது பச்சை பயிறு. நம்ம அதோட கொஞ்சம் அரிசி, சில பேர் வந்து முழு பயிறு மட்டும் வச்சே செய்வாங்க. ஆனா முழு பயிறு மட்டும் செய்யும் போது நிறைய பேருக்கு அதோட வாசனை பிடிக்கிறது இல்லை. அதனால கொஞ்சம் அரிசி சேர்த்து செய்யறது வழக்கம். அரிசிக்கு பதிலா பச்சை பயிரோட குதிரைவாலி சேர்த்து இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். குதிரைவாலியை நல்லா களைஞ்சிட்டு அதோட பச்சை பயிறு, அதாவது 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சை பயிறு எடுக்கணும். 2 ஈக்குவல் குவான்டிட்டி. ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு 2-3 வாட்டி களைஞ்சிட்டு அதை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதோட 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், உப்பு போட்டு நல்லா நைஸா அரைச்சிடணும். தேவைப்பட்டாக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனா அவசியம் கிடையாது. உங்களுக்கு லேசா புளிப்பு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதுல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடணும். அடை மாதிரி குறை குறைன்னு அரைக்கக்கூடாது. தோசை மாவு மாதிரியே நல்லா நைஸா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தோசையா இதை வந்து நல்ல மெல்லிசா கிறிஸ்பியா வரும். இந்த தோசை வந்து தோசையா ஊத்தி சாப்பிடலாம். இதுதான் வந்து பெசரெட். இப்போ குதிரைவாலி பெசரெட் வந்து பார்க்கலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஊர் சந்தையிலேருந்து வர குதிரைவாலி அரிசி, இதுக்கு பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து குதிரைவாலி பச்சை அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். குதிரைவாலி இந்த பச்சை அரிசி 1 டம்ளரும் பயிறு 1 டம்ளரும் ஊற வச்சு அதோட வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, 1 தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். மிக்சியில நைஸா அரைச்சி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல பயிறு இருக்கிறதுனால இந்த மாவு வந்து டக்குன்னு புளிச்சிடும். அதனால நம்ம வந்து நம்மளோட இட்லி தோசை மாதிரி 7-8 மணி நேரம் எல்லாம் ஃபெர்மெண்ட் ஆக வேண்டாம். அது நுரைச்சிட்டு வந்துடும், நல்லா இருக்காது. ஸோ மேக்சிமம் 2 hours தான். இல்லைனாக்கா அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி வெளியில வச்சு பெசரெட் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்றேன். இது ஆந்திரால வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு உணவு. எஸ்பெஷலி இந்த கோதாவரி கிருஷ்ணா பேசின்ல எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான உணவு. இன்னும் சொல்ல போனா அங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பெசரெட்டை வந்து தோசை மாதிரி பெருசா செஞ்சுட்டு அதுக்குள்ள உப்மா வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் அப்படிதான் சர்வ் பண்ணுவாங்க இந்த பெசரெட்டை. ஸோ நம்மளும் வந்து சாமையிலயோ குதிரையிலயோ கூட உப்மா செஞ்சு இந்த பெசரெட்டுக்குள்ள அந்த உப்மாவை வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாக்க நல்ல வாசனையா இருக்கும். நான் செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன் இதுக்கு. இப்ப கல்லு காஞ்சாச்சு. லேசா தண்ணி தெளிச்சுப்போம். இது ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும். தண்ணி தெளிச்சா எப்பவுமே அந்த மாவு விட்ட உடனே அது வந்து கரண்டியோட சேர்ந்து ஒட்டிக்காம வரும். எப்பவுமே தண்ணி தெளிச்சாக்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் வாசனையாக இருக்கும். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ பெசரெட் நல்லா முறுமுறுன்னு வெந்தாச்சு. இது ரொம்ப பெருசாக தான் செய்யணும்னு இல்லை. சில பேருக்கு வந்து நல்ல சாஃப்டா அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி வேணும்னாக்கா சின்னதாக செஞ்சுக்கலாம். நான் கிறிஸ்பியா வேணுங்கிறதுனால நல்லா பெருசா பண்ணியிருக்கேன்.
இது பச்சை பயிறு குதிரைவாலி ரெண்டும் சேர்த்துருக்கோம். தானியமும் பருப்பும் சேரும்போது புரதச்சத்து வந்து நமக்கு முழுமையா கிடைக்குது நமக்கு வந்து. அதனால இது வந்து ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. குதிரைவாலியில வந்து நிறைய நார் சத்து இருக்கு, லோ கிளைசிமிக், அது குளூட்டன் ஃப்ரீ. பச்சை பயிறு கேட்கவே வேண்டாம், அதுல வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்கு, விட்டமின் பி, விட்டமின் இ இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு. ஸோ அந்த பயிரும் குதிரைவாலியும் சேரும் போது இது ஒரு ஆரோக்கியமான டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்டா இருக்குது நமக்கு. ஸோ குதிரைவாலி பெசரட் ரெடி. இதுக்கு தொட்டுக்க இஞ்சி ஊறுகாய் இல்லைன்னா இஞ்சி தொக்குன்னு சொல்லுவோம், நம்ம அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க ஆந்திரால. அதுதான் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். இஞ்சியில வந்து புளி, உப்பு, வெல்லம் எல்லாத்தையும் வச்சு மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சது இதுதான் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் இது வந்து.